எல்லாருக்கும் வணக்கம். இந்த கிராமோத்சவம்ன்றது ஒரு மாத்தான ஒரு விழாவாக வளர்ந்து வந்திருக்குது. இந்த வருடம் இது 5 மாநிலங்களில் ஒரு யூனியன் டெரிட்டரியில் நடந்திருக்குது. தோராயமாக 35,000 கிராமங்களில் இது 2 மாதத்துலேருந்து நடந்து வந்திருக்குது. எனக்கு ஃபைனல்ஸு அந்த உற்சாகம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. முக்கியமாக இதோடைய நோக்கம் ஒன்று, காம்படிட்டிவ் ஸ்போர்ட் இருக்குது, அது முக்கியமானது தான். ஆனால் எல்லாத்துக்கும் முக்கியமானது மனிதனுடைய மனத்தில், உடலில், அவனுடைய சக்தியில் ஒரு புத்துணர்வு, ஒரு தெம்பு வேணும். விளையாட்டான்றது இந்த ஒரு தெம்பு கொண்டு வருது. இது ஆரம்பத்தில் வெறும் தமிழ்நாட்டில் ஆரம்பித்த ஒரு விழா, இப்போ 5 மாநிலங்களுக்கு போயிருக்குது. நம்ம நோக்கம் என்னென்னா, நம்ம நாட்டு முழுக்கமாக இந்த பாரதத்தில் நாம் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் இந்த விளையாட்டான்றது நம்ம கிராமங்களில் நடக்கணும். இப்போ 35,000 கிராமங்களில் நடந்து வந்திருக்குது. ஆனால் நமக்கு 7 லட்சம் கிராமங்கள் இருக்குது இந்த நாட்டில். எல்லா கிராமங்களையும் இந்த ஒரு விளையாட்டுன்றது ஒரு கலாச்சாரம் நமக்கு வரணும். ஏன்னா இந்த உற்சாகம்ன்றது, இந்த தெம்புன்றது அடுத்த தலைமுறைக்கு, அவருடைய வளர்ச்சிக்கு, அவருடைய நன்மைக்கு, பொருளாதார நன்மை கூட இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதனால தான் இந்த ஒரு விழா நடந்து வந்திருக்குது. இப்படி இங்கே நம்ம கூட பல விதமான ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க. அவர் பேசினது நல்லா இருக்கும். கிராமங்களில் இளைஞர்களிடையே விளையாட்டு ஆர்வம் அதிகரிச்சு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? முக்கியமாக இந்த ஆரம்பிக்கிறதுக்கு 16 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே கிராமங்களில் போனப்போ, முக்கியமாக அந்த திருச்சினாப்பள்ளி, மதுரை அந்த வலயத்தில் நான் கிராமங்களில் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிக்காக போனப்போ, சாயந்தரம் போனால் ரொம்ப எங்கே பார்த்தாலும் இளைஞர் எல்லாம் குடிச்சு உட்காந்துருந்தாங்க. முடிக்கலாமே, எங்கே பார்த்தாலும் இந்த குடிச்சு சாயந்தரம் எல்லாம் உட்காந்துருக்காங்க. எதுலேயும் ஒரு உற்சாகம் இல்லை. அப்போ நான் நினைச்சேன், என்ன இவருக்கு பிரச்சனை என்னன்னா, காலையிலேருந்து சாயந்தரத்துக்கு ஏதோ ஒரு வேலை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னும் சினிமா கினிமா பார்க்கணுன்னா ஊருக்கு போய்க்கணும். இங்கே கிராமத்தில் ஒன்றும் இல்லை, குடிச்சு உட்காந்துக்கிறது தான். இதனால ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி முதல்ல நம்ம ஒரு ஜிம்னாசியம் ஆரம்பிக்கலாம் எல்லா இடத்துலையும் முயற்சி பண்ணோம். அதில் அவ்வளோ உற்சாகம் வரல. அதனால விளையாட்டு ஆரம்பித்தோம். விளையாட்டு ஆரம்பித்தோட இது ஒரு பெரிய ஒரு புரட்சி மாதிரி பிடிச்சிடுச்சு. இளைஞர் மட்டும் இல்லை, இப்போ லேடிஸு விளையாடுறாங்க. இப்போ 68 வயசு ஒரு பாட்டி இங்கே விளையாடுறாங்க. ஒரு 73 வயசு பாட்டி கர்நாடகத்தில் விளையாடினாங்க. இந்த அளவுக்கு ஒரு உற்சாகம் வந்திருக்குது. எல்லாருக்கும் இதில் விளையாடணும், நல்லா ஜெயிக்கணும், பேர் எடுக்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்திருக்குது. இது ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நாம் போனப்போ இது எல்லாமே இந்த ஜாதி விஷயத்தினால இவர் தொடக்கூடாது, அவர் கூட சாப்பிடக்கூடாது, என்னென்னமோ இருந்தது. என்னதுக்குன்னா, இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது, அவர் அந்த ஜாதி என்ன அவர் கூட உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு. அங்கே எங்கேயோ அவருக்கு அந்த ஜாதி கூட விளையாடக்கூடாதுன்னு சொல்லலை. அதனால எல்லாம் விளையாட ஆரம்பித்தாலும் என்னதுக்குன்னா, சமூகத்தில் அந்த மாதிரி இவர் கூட விளையாடக்கூடாதுன்னு எங்கேயோ இல்லை. அதனால ஜாதி மதம் எல்லாம் மறந்து ஈடுபட்டு ஒன்றா விளையாடுற ஒரு நிலை வந்துடுச்சு.